திசை மாறி மது பழக்கத்திற்கும் மற்ற போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி செல்லும் ஒரு கூட்டம் இளையோர் மத்தியில் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு வரும் லியோ ஷான் என்பவருடன் நாம் நடத்திய உரையாடல் இதோ. புறா வளர்த்தக்கூடிய ஆர்வம் எப்படி வந்தது? இப்போ புறா வளர்த்தக்கூட ஆர்வம் எப்படி வந்துன்னா, சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு புறா கிடச்சது வீட்டு பக்கத்துல இருந்து. ஸோ அதை வீட்டில் போட்டுட்டு சும்மா வளர்த்தினேன். தெரியாது அது எப்படி நிறையெல்லாம் கொடுத்து சின்ன ஒரு 2ஆம் கிளாஸில் இருக்கும்போது எங்கள் ஆண்டி அந்த மாதிரி பிடிச்சு கொண்டு வந்து தந்ததுனால அப்படியே வளர்த்தினேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு புறா வர தொடங்குச்சு. இப்போ அந்த புறா பார்த்து ஸோ அந்த ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 8, 9, 10 அந்த டைமில் இருக்கும்போது இந்த புறா நிறைய ஆச்சு. அந்த டைம் நான் வளர்த்தும் போது நிறைய ஆச்சு. ஸோ டைம் எல்லாம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்னது ஸ்கூலில் போகிறது, அப்புறம் வந்து புறா கூட இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் எனக்கு என்ன அறியாமலே நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகலை. மெயினாக இந்த புறா எனக்கே அது தெரியலை. பிறகு கொஞ்சம் வருஷம் போன பிறகு நான் பார்த்த பிறகு நம்மெல்லாம் ஆல்கஹாலுக்கு போகல, நம்ம இருக்கக்கூடிய புறா கூட வந்துட்டோம். புறா பற்றி என்ன தெரிய வந்துன்னா, ஸோ புறா வந்து ஒரு அடிக்ஷன். உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக இது ஒரு அடிக்ஷன். ஸோ இதுக்க கூட இருந்தால் நமக்கு இருக்கக்கூட அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படி நிறைய விஷயம் இருக்கு. உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து திசை மாறி வெவ்வேறு விதமான போதை போகும்போது புறா வளர்த்தும் போது கண்டிப்பாக வீடோட இருந்து இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் தானே? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ சினிமாவில் டேரக்டர் வெற்றிமாறன் கூட இந்த ரைசிங் ரோமர் தான் வளர்ப்பாரு. அவருக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வேலை இந்த புறா கூட இருக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி தான் பாக்ஸிங்கில் மைக் டைசன் அவர் கூட பெரிய லட்சக்கணக்கில் உள்ள பந்தய புறாக்கள்லாம் வச்சு அவர் சூப்பராக வளர்த்திட்டு இருக்காரு. ஸோ ஒரு மைண்டு டைவெர்ட் ஆகாத ஒரு பேஷன் ப்ளஸ் ஒரு பேட்ஸ் புறா கூட, ஐ மீன் புறான்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு பேட்ஸ், அனிமல்ஸ், ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் நமக்கு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்ட் வந்து வேறு இடத்துக்கு போகாது, தப்பான ஒரு ரூட்டு போகாது. ஸோ சின்னதாக நமக்கு போனால் கூட ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் எதாக இருந்தாலும். ஸோ அதோ என்னோட ஒரு இதில் வந்து நீங்கள் நிறைய புறாக்கள் இருக்கு, விலையுயர்ந்த புறாக்கள் இருக்கு. என்னுடைய பொருளாதார காசெல்லாம் யார் தராங்க? இப்போ நான் வந்து ஒரு ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ணுறேன், ஐ மீன் மரைன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு கேஷ் இருக்குது. ஸோ நான் பேட்ஸுக்காக கேஷை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் வந்து என்னது ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கேன். ஸோ அதுலேருந்து கூட கேஷ் கிடைக்கும். ஸோ எனக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏர்ன் பண்ணிப்பேன். எந்த ஒரு வழியில நான் ஏர்ன் பண்ணிப்பேன். அது படிச்சுட்டேன். இது மொத்தமாக நீங்கள் உருவாக்கி சேல்ஸ் பண்ணுறீங்களா? சேல்ஸ்லாம் பண்ணுறதில்ல, இது பந்தயம் ஓட்டுவோம். பந்தயம்னா இப்போ டைமிங், ஓவர் டைமிங், இதெல்லாம் வந்து பறவை புறா எல்லாம் பந்தய புறா. ஸோ இது கூட எப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு கரெக்டான ஒரு மெத்தேடில் கரெக்டான அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை 15 நாள் காய்ச்சல் போட்டு அதுக்கு ஃபுட்டு கரெக்டாக கடலை அது இதெல்லாம் கொடுத்து போடும்போது அது டைமிங் ஹை டைமிங்கில் பறக்கும். ஐ மீன் ஒரு இப்போ ஹையஸ்ட் நம்ம நாகர்கோவில் சைடில் நல்ல டைமிங் வச்சுருக்காங்க. 24 ஒன் டேலாம் பறந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் போடும்போது நமக்கு அதுக்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இது வந்து மெயினாக ஒரு ஸ்போர்ட். இப்போ நாகர்கோவில் புறாக்கள் வந்து ஏதாவது பந்தயத்தில் நீங்கள் கலந்து கொண்டு? நான் வந்து சின்ன வயசில் அந்த ஸ்கூல் டைமில் வளர்த்துட்டேன், அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு எனக்குன்னு ஒரு ஒர்க்கு, ஐ மீன் ஒரு ஒர்க்கு, மெயினாக ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆன பிறகு, செட்டில்னா என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் கரெக்டாக ஆன பிறகு என்னோட ஒரு பேக்கப், என்னோட ஏர்னிங்ஸ் கரெக்டாக வந்தப்புறம் நான் இந்த பேட்ஸ் கூட ஒரு பேட்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இதுதான் எனக்கு. மெயினாக இல்லை, ஒரு பார்ட் ஆஃப், ஐ மீன் நான் மட்டும் இல்லை, சின்ன தம்பிகள்லாம் உண்டு, அவங்க தான் இதை பார்ப்பாங்க. நான் சும்மா ஜஸ்ட் எனக்கு தெரியுமா சின்ன வயசில், அதனால எப்போ பேச்சு வந்து இந்த புறா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி புறா பறத்துறது. ஸோ அது டைமிங் மணிக்கு ஒரு கணக்கு ஃபால்ட் பண்ணாமல் வேறு இடத்துல இறங்காமல் நம்ம கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் தான் கரெக்டாக இறங்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணி அதோட மைண்டை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும், கண்ட்ரோலில் கொண்டு வரணும், வீட்டிலையும் கரெக்டாக கொண்டு வரணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. நீங்கள் சொல்லக்கூடியதை இந்த புறாக்கள் கேட்குதா? நான் சொல்லக்கூடியதை புறாக்கள் கேட்காது. ஆனால் நம்ம புறா வந்து பழக்கி எடுக்கலாம் கண்ட்ரோலில், அது மட்டும்தான் முடியும் மேக்ஸிமம். அதுக்கான ஏதாவது பயிற்சிகள் வெளியிலிருந்து பெற்றீங்களா, இல்லை அனுபவ பயிற்சி மட்டும்தான்? மேக்ஸிமம் சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டு வரும்போதே நமக்கு தெரியும். ஸோ புறாவோட இது இன்னென்ன பிஹேவ் பண்ணும்ப. ஸோ அது இந்த இப்போ பறக்கக்கூடியதா, சில புறா பறவை லுக்கில் இருக்கும், அந்த பந்தய புறா லுக்கில் இருக்கும், அது பறக்காது. ஸோ அது நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். அப்புறம் அதோட கண், அதோட உடம்பு, அதுலேயே நிறைய எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்து தான் நம்ம இந்த புறாயை வளர்க்க முடியும். சும்மா நம்ம போயிட்டு 1000, 2000, 3000 கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஸோ அது கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய புறா ஃபால்ட் காட்டும், அப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம பயிற்சி கொடுத்து அதோட சிக்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய ட்ரைனிங் பண்ணி நிறைய விஷயமெல்லாம் இருக்குது புறா பற்றி. நமக்கு தெரிஞ்சது 100ல் ஒரு 10 தான், இன்னும் இருக்குது 90.
இப்ப உங்க கூடவே இளைஞர்களும் சிறுவர்கள் எல்லாம் அதிகமா வராங்க இந்த இடத்துல வந்து. அப்பப்ப வந்து இந்த பேட்ஸை பார்த்துட்டு சும்மா அப்படியே இறையிட்டு சும்மா பேசிட்டு ஜாலி பண்ணிட்டு அப்படியே போவோம். அவங்க கருத்துக்கள் என்ன? உங்க கருத்துக்கள் என்னன்னா, சும்மா நல்லா இருக்கு, ஓகே, வெளியே போறதுக்கு சும்மா இங்க வந்து நாங்கள் நைட்டெல்லாம் லைட்டு போட்டு தான் மேக்ஸிமம் புறா பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்போம், ஃபுல்லாக அது கூட இருக்க மாட்டோம், அதுக்குன்னு ஒரு டைம், அவ்வளோதான், பெருசாக எதுவுமே இல்லை. இதனுடைய நோய் தொற்றுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இது இருக்காங்க. கண்டிப்பா இப்போ புறா வளர்த்தும் போது கண்டிப்பா நமக்கு டிசீஸ் வரும். என்னன்னா அதோட எச்சத்துல இருந்து கண்டிப்பா டிசீஸ் வரும். அதனால கண்டிப்பா வீக்லி நம்ம கிளீன் பண்ணணும். கேஜி கிளீன் என்பது கண்டிப்பா இருக்கணும். கேஜி கிளீன் பண்ணாம அது புறா எச்சத்திலே அது இருந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி கண்டிப்பா நம்ம நுரையீரல் எல்லாம் பாதிக்கும் கண்டிப்பா. ஸோ அது கண்டிப்பா நம்ம பார்த்து அந்த கேஜ் எல்லாம் கண்டிப்பா கரெக்டாக கிளீன் பண்ணணும். புறாய்க்கு எந்த நோயும் இல்லாம, புறாய்க்கு நோய் வந்தா கூட தனியா போடுறதுக்கு கேஜ் வச்சிருக்கணும். ஸோ மற்ற புறாக்க கூட போட்டா அது கண்டிப்பா ஒரு அஃபெக்ட் ஆகும், பெரிய வைரஸ் வரும். ஸோ புறா எல்லாம் இறந்து போகும் சீக்கிரம். நீங்க இந்த இடத்துல துவங்கும் போது எத்தனை புறாக்கள் இருந்தது? இப்போ துவங்கும் போது என்னோட தம்பி தான். இது இப்போ வந்து எங்க வீடு கிடையாது, இது எங்க பாட்டி வீடு. ஸோ சின்ன சின்ன தம்பி கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் சும்மா 2-3 கொண்டுட்டாங்க. ஸோ அது சும்மா நான் வச்சிருந்தது. அப்படி விடும்போது நம்ம திருட்டு போவாங்க, யாராவது இருந்து திருட்டு போவாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து சிமெண்ட் தான் வச்சு ஒரு பெரிய கூடு கட்டி அதுக்கு கரெக்டான நல்ல ஒரு வெண்டிலேஷன் கொடுத்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஐ மீன் ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து இங்கே வந்தாலும் அதெல்லாம் மறந்து நம்ம இது கூட அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஆனால் இது கூட ஃபுல்லாக அடிக்ஷன் ஆகக்கூடாது கண்டிப்பாக. இந்த புறாக்களை அடுத்த கட்டம் பந்தயத்துக்கு கொண்டு போய் வெற்றி பெறணும் அப்படி உள்ள ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கா? ஆமாம், ஒரு பந்தயம் அடிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான ட்ரைனிங் இருக்கும், கண்டிப்பாக கொடுப்போம். அந்த பந்தய போட்டிகள் எல்லாம் எங்கே நடக்கும்? அந்த பந்தய போட்டி கண்டிப்பாக நம்ம இங்கே தூத்தூர்ல நடத்தாங்க ஒரு அண்ணன் உண்டு. அவங்க அந்த போட்டிகளை பற்றி சொல்லுங்களேன். இப்போ அந்த போட்டியில் எப்படின்னா, நம்ம வருஷத்தில் எல்லா நாளும் புறா பறத்த முடியாது. அதுக்கு வைரி அடி, அப்புறம் இந்த கழுகு தூக்கிட்டு போவோம், அந்த சீசன்லாம் வரும். அந்த டைம்லாம் பறத்த முடியாது. அது இல்லாத மழை டைம் பறத்த முடியாது, கஷ்டம். ஸோ நம்ம ஏப்ரல் மே டைம்லலாம் வரும்ப அதுதான் ஒரு பந்தயத்துக்கான சீசன். ஸோ 1 இயர் ட்ரெயின் பண்ணாதான் நம்ம அந்த 2 மாதத்தில் பந்தயம் பறத்த முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு புறா ஃபால்ட் பண்ணும், பறக்காது, இறங்கும் சீக்கிரம். அந்த மாதிரி ஃபால்ட் பண்ணும்போது மறுபடியும் அதுக்கு ரெக்கையை வெட்டி ஒரு 15 நாள் போட்டிருந்தா அதை ஊற்று விட்டு மறுபடியும் அதுக்கு ரீரெக்கை கொடுத்து அதையும் பறத்தி ஃபால்ட்டு அங்கே வேற இடத்துல போய் இருந்தால் மறுபடியும் வெட்டி அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். அதோட ஒரு ஸ்போர்ட்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். அது அந்த கேட்டகரி எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த கேட்டகரி வந்து இப்போ இப்போ பந்தயம் வந்து காலத்தை 7 மணிக்கு விட்டு மேக்ஸிமம் 13 மணிக்கு கூட பறக்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் 13, அதுக்கு கூட நம்ம போகணும். அப்போ அது காலத்தை விட்டு ஈவினிங் சாயந்தரம் நைட்டு இருட்டில் தான் இருக்கணும். அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? இந்த நேரமெல்லாம் புறா திறந்து விட மாட்டாங்க. நைட்டு லைட்டு போட்டு மட்டும்தான் புறா திறந்து விட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு மைண்டில் நைட்டுக்குள்ள பயம் போய் லைட்டு மேலே செட் பண்ணி ஃபுல்லாக வானத்தில் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி பறப்பாங்க. அப்போ அது நம்ம வீடை சுற்றி நைட்டு ஃபுல்லாக பறக்கும். காலத்தை பறக்கிறது சாயந்தரம் வரை பறக்கணும். அதுதான் ஒரு புறாவோட கெப்பாசிட்டி. அது எவ்வளவு நேரம் பறக்கும் அதை அடிப்படையாக வச்சு தான் பரிசு. ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கான தனியா புறாக்கள் இருக்கு அப்படின்னா பந்தயத்துக்கு. ஆமா, பந்தயத்துக்கு இதெல்லாம் பந்தயத்துக்குள்ள புறா. நம்ம நாடன் புறாக்கள் வந்து அது நம்ம இறை கொடுத்து வளர்த்து வேஸ்ட், சும்மா முட்டையிட, அதை கொண்டு ஒரு யூஸ் இருக்காது. ஸோ இதை கொண்டு நமக்கு யூஸ் இருக்கு. வெளியெல்லாம் நல்ல இப்போ திருவாண்டூர் சைடு அங்கெல்லாம் போனால் பெரிய பெரிய கிளப் எல்லாம் இருக்கு. நாகர்கோவில் சைடும் பெரிய கிளப் இருக்கு, மாரத்தான் அங்கே இங்கெல்லாம் சரியான கிளப் இருக்கு. ஸோ இதுக்குன்னே ஒரு பெரிய மவுஸ் இருக்கு. இப்போ என்னது நமக்கு தெரியாது, ஆனால் பெரிய பெரிய ஆட்கள் புறா வச்சிருப்பாங்க. புறாவை குறிச்சான அதிகமான அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. ஏன் இதை சந்தைப்படுத்தக்கூடாது, வியாபாரப்படுத்தக்கூடாது? இப்போ வியாபாரம் ஆகும்போது இல்லை, இப்போ நமக்குன்னு இது இந்த குறிக்கோள், ஐ மீன் ஒரு பந்தயம் ஓட்டணும் அந்த மாதிரி. ஸோ நமக்குன்னு ஒரு பேஷன் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஜஸ்ட் இதை பார்த்தா போகுது. ஏன்னா சின்ன மக்கள் இந்த இதுலேருந்து வரும்போது புறா வளர்க்குறாங்க, நிறையவங்க வளர்க்குறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே அடிக்ட் ஆகினா கஷ்டம், படிக்க முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்குது, படிக்க முடியாது, நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதிலே அந்த அடிக்ட் ஆகி அப்படியே படிக்காமல் இருந்தால் அது ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் புறா வளர்க்கக்கூடிய இதை பார்த்து மற்ற யாராவது இந்த சிறுவர்களோ இளைஞர்களோ யாராவது அவங்க இதே மாதிரி பண்ணுறாங்க? இப்போ நான் வளர்த்துன அப்புறம் இங்கே சுற்றி ஒரு 4-5 வீட்டில் வளர்த்தாங்க. ஒரு 4-5 வீட்டில் வளர்த்தாங்க அப்படி அந்த மாதிரி. இப்போ புறா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி போகாதா? மாறி போனா பிடிச்சு கொண்டு வந்து தருவாங்க. முன்ன மாதிரி இல்லை. முன்னா அவங்க வச்சுப்பாங்க, அதில் ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த சண்டை இல்லை, புறா தானே, காசு கொடுத்து வாங்க போகிறோம், அவ்வளோதான், போனால் போகும்.
ஸோ நஷ்டம் நம்ம இதில் வந்து லாபம் பார்க்க முடியாது. இந்த புறா வளர்க்குறதுல லாபம் பார்க்கலாம். அதுக்கான ஒரு இப்போ நம்ம ஒரு இடத்துல வாங்க போகும்போது அது கேரண்டி, இவ்வளோ கேரண்டி பறக்கும் அந்த இதை சொல்லி தருவாங்க. ஸோ பறக்கலைன்னா நமக்கு தான் நஷ்டம். அந்த மாதிரி நமக்கு நம்ம அனுபவத்தில் நம்ம ட்ரெயின் பண்ணி ஸோ அந்த புறாவை பற்றி தெரிஞ்சு அப்போ செல் பண்ணால் கூட ஓகே, அப்படி இருக்கும். சிறப்பான புறான்னு சொல்லக்கூடியது இப்போ சிறப்பான புறான்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லாம் ஹோமர் புறா இருந்தது, நேரமாக காட்டினேன் ஹோமர் புறா. ஸோ அதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகும், கிலோமீட்டர் கணக்காக அது ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படி பந்தயம்லாம் இருக்குது. ஸோ முன்னாடி அரசர்களெல்லாம் யூஸ் பண்ண புறா தான் அந்த ஹோமர் புறா. ஸோ அதெல்லாம் பண்டு நிறைய போர்கள் எல்லாம் புறா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தகவல் அனுப்புறதும் ஸோ அவங்க அந்த காலத்திலே அப்படி ட்ரெயின் பண்ணாங்க. அது இல்லாமல் புறா பற்றி உள்ள ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து சதுரத்தை கணிக்கக்கூடிய சக்தி இருக்குது புறாவுக்கு. ஏன்னா நம்ம எங்கேயோ கொண்டு விடுவோம், அது எப்படி கரெக்டாக வீட்டில் வருது அதுதான். இப்போ மேலே பறந்தோன்னு மட்டும் இடம் தெரியாது, அதுக்கு சதுரத்தை கணிக்கிற ஒரு சக்தி இருக்குது, அதுதான் புறா. அதாவது எம்டியான பிளேஸா இருந்தா கூட கண் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ல சுத்தும். ஸோ அதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம். புறா நல்ல புறா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். ஸோ அதுல இருந்தாங்க ஒரு கிளாக்கே கண்டுபிடிச்சாங்க. ஒரு இது இருக்கு, புறால இருந்து தான் கண்ணுல இருந்து தான் கிளாக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த 3 புறா வந்து இப்போ நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை இப்போ நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் விட்டு ஒரு நைட் இறக்குற மாதிரி பறப்போம். ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக பறத்துருக்கும். அதோட கண்ட்ரோல் எங்கே இறங்கக்கூடாது, நம்ம வீட்டில் இறங்கணும், அந்த மாதிரி ட்ரைனிங் போட்டுருக்கு. புறா எப்படி பொட்டில் போயிட்டு சீக்கிரம் இறங்கும். ஆனால் இதே ஒரு மீடியம் ரேஞ்சில் கிடந்து அப்படியே பறக்கும். மீடியம் ரேஞ்சில் கிடந்து மணிக்கூர் கணக்கில் அது பறக்கும். சில நல்ல கிளைமேட்டில் வரும்போது அது விளையாடும், மேகத்தூளை விளையாடும்.